Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்தெந்த சாரிக்கு ஃபால்ஸ் வைக்கணும் அப்புறம் ஃபால்ஸ்னா என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபால்ஸ்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லைங்க. நான் ஒரு சாரிக்கு இப்போ என்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுக்க வர்றாங்கன்னா அவங்க கிட்ட சாரிக்கு ஃபால்ஸ் வைக்கணுமா அப்படின்னு நான் கேட்டேன்னா அவங்க ஃபால்ஸா அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்படி ஃபால்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு சில பேருக்கு தெரியறது இல்லை. அப்படி தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். சரிங்களா? வாங்க, இது பார்த்தீங்கன்னா சாரி ஃபால்ஸ். இது எல்லா லைனிங் ஷாப்லயும் இது கிடைக்கும். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா சாரியோட பார்டர் இருந்துச்சுன்னா அந்த பார்டருக்குள்ள வச்சு ஸ்டிச் பண்றதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மினிமம் 25 ரூபீஸ்ல இருந்து 35 ரூபீஸ் வரையும் நமக்கு கிடைக்கும். இது பாலிஸ்டர்னு போட்டிருக்கும். இதுதான் நம்ம வாங்கணும். ஏன்னா பாலிஸ்டர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காட்டன் நார்மலா ஒரு சாரி சுருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம ஃபால்ஸ் யூஸ் பண்ணுவோம் காட்டன் சாரிக்கெல்லாம். அப்படி இருக்கும்போது இது நம்ம காட்டனே வாங்கிட்டோம்னா அதுவும் சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால மேக்சிமம் இந்த பாலிஸ்டர் போட்டிருக்கிறது யூஸ் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இதுதான் ஃபால்ஸ். அப்புறம் இந்த ஃபால்ஸோட சைஸ் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் அகலமான சைஸ், இது கொஞ்சம் கம்மியான சைஸ். ஆக்சுவலா ரேட் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே ரேட் தான். பட் ஆனா நமக்கு சின்ன பார்டரா இருந்துச்சுன்னா சின்ன ஃபால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஃபால்ஸ் வேணும்னா நமக்கு பெரிய பார்டரா இருந்துச்சுன்னா பெரிய ஃபால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இதை விட சின்னதும் இருக்கு, இதை விட கம்மியா இருக்கிறதும் இருக்கு. நமக்கு பார்டர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் ஃபால்ஸ். இது எப்படி எந்தெந்த சாரிக்கு ஃபால்ஸ் வைக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த சாரி பாருங்க. இந்த சாரி பட்டு சாரி. இந்த பட்டு சாரியை பொறுத்த வரையும் இதுக்குள்ளார இந்த மாதிரி நூல் பாருங்க எப்படி இருக்குது. இந்த நூல் இலைகள் பட்டு சாரியை பொறுத்த அளவு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க பாருங்க, ஒரு விரலே போற மாதிரி தான் பட்டு கிளாத்ல இருக்குது. இந்த மாதிரி சாரீஸ்க்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஃபால்ஸ் வைக்கணும். மோஸ்ட்லி பட்டு சாரிக்கு கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்த பார்டர் ஸ்டிஃபா இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா கொலுசு போடுவாங்க இல்லைங்களா, அந்த கொலுசு இந்த இதை பிடிச்சு இழுக்கிறதுனால இது இழுத்து இழுத்து என்ன ஆகும், நல்லா அந்த பார்டர் சுருங்கிக்கும். திரும்ப நம்ம இதை இழுத்தாலும் இழுக்க முடியாது. அந்த அளவுக்கு சாரியே வேஸ்டா போயிடும். ஸோ அதனால நீங்க ஃபால்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டு சாரிக்கு மோஸ்ட்லி கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த ஃபால்ஸ். ஓகேங்களா? அப்புறம் வேற எந்த சாரிக்கு யூஸ் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா காட்டன் சாரி. காட்டன் சாரின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது பியோர் காட்டன் சாரி. இந்த சாரி பாருங்க, இது லாஸ்ட், அதாவது இந்த இடத்துல ரொம்ப சுருக்கமா இருக்குது. இது உங்களுக்கு வீடியோல தெரியுதுங்களா? அதாவது ரொம்ப சுருக்கமா இருக்கிறது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம துவைக்க துவைக்க மேல ஏறிக்கிட்டே போகும். ஒரு சில கிளாத் அதாவது மேக்சிமம் காட்டன் சாரி எடுத்துக்கிட்டீங்கனாலே வாஷ் பண்ண அப்படியே மேல ஏறி ஏறி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கிளாத்துக்கு நீங்க கண்டிப்பா ஃபால்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால காட்டன் சாரிக்கும் நீங்க ஃபால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இந்த மாதிரி டிஷ்யூ சாரி. டிஷ்யூ சாரி சொல்லலாம். அப்புறம் எப்படி சொல்றது, இது காட்டன் சாரி மாதிரி இருக்கும், பட்டு சாரி மாதிரியும் இருக்கும். இதுல பார்டர் பாருங்க எவ்வளவு பெருசா இதுல இருக்குதுன்னு. இதுதான் இதோட பார்டர். இதோட அந்த எண்டிங் பாருங்க, இதுக்கு ஃபால்ஸ் வைக்கல. இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி சுருங்கி மேல ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது பார்டர் அழுத்தமா இல்லாம வெயிட்லெஸ்ஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி கிளாத்துக்கும் நீங்க ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சாரியே ஒரு லுக்கா நமக்கு வேர் பண்ணும்போது காமிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி சாரிக்கும் ஃபால்ஸ் வைக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா
இந்த saree பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ், வெயிட்டே இருக்காது, ரொம்ப எப்படி சொல்றது, பேப்பர் மாதிரி அந்த மாதிரி இருக்கும், உடுத்திருக்கிறதே தெரியாத மாதிரி. இந்த saree வந்து வேர் பண்ணும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா கொசுவம் வைப்போம் இல்லைங்களா, அந்த கொசுவம் வைக்கும் போது வந்து ஒரு காத்தடிச்சாலும் செஞ்சாலும் அந்த கொசுவம் அப்படியே மேல தூக்கி பறக்கிறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்துட்டு கீழே ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்ம அந்த கொசுவம் வைக்கும் போது அழகா பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த அது கொஞ்சம் வெயிட் கொடுக்கறதுனால அந்த ப்ளீட் வந்து ரொம்பவே நல்லா வந்து கீழே படிஞ்சு நிற்கும். ஸோ அதனால இந்த இதுக்குமே என்கிட்ட ஸ்டிச் பண்ணுற நிறைய பேர் வந்து இந்த சாரீக்குமே வந்து ஃபால்ஸ் வந்து அடிச்சுக்கிறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க இதுக்கு வைக்கிறதா இருந்தா வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில பேர் எனக்கு எந்த சாரியா இருந்தாலும் ஃபால்ஸ் அடிச்சு ஸ்டிச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னோடது ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மோஸ்ட்லி வந்து சாரீக்கு ஃபால்ஸ் அடிச்சு ஸ்டிச் பண்ணா அந்த சாரீ வந்து பட்டு சாரியா இருந்துச்சுன்னா வந்து அது சுருங்காது, பார்டர் வந்து நீட்டா இருக்கும், கொஞ்சம் கூட மடங்கிறது வராது. காட்டன் சாரீக்கு பார்த்தீங்கன்னா சுருங்காம இருக்கும். பூனம் சாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நமக்கு காத்தடிச்சாலும் அது வந்து பறந்து கொசுவம் மேல வராம அது ப்ளீட்டிங் வந்து அழகா நீட்டா வந்து அந்த வேர் பண்ணிருக்கிறதே ஒரு அதோட அவுட்புட் வந்து செம்மையா லுக்கா கொடுக்கும். ஸோ அதனால என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, எல்லா சாரீக்குமே மோஸ்ட்லி நீங்க ஃபால்ஸ் அடிச்சு ஸ்டிச் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸோ அதனால இப்போதான் டெய்லரிங் பிகினர்ஸா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஸ்டிச்சிங்க்கு வரவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து நீங்க ஃபால்ஸ் அடிக்கிறது அதை பத்தி வந்து நீங்க சொல்லிருங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஃபால்ஸ் அடிக்கிறதே வந்து தெரியாது, ஃபால்ஸ்னா என்னன்னு தெரியாது, எந்த சாரிக்கு வைக்கணும்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் அடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க சொல்லுங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்தெந்த மாதிரி சாரீக்கு ஃபால்ஸ் அடிக்கணும், ஃபால்ஸ்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.